Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான நல்ல டேஸ்டான பன்னீரும் சங்கு பாஸ்தாவும் வச்சு ஒரு கிரேவி ஒன்னு பண்ணலாம். இத வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது அந்த கல்யாணத்துல இது செஞ்சிருந்தாங்க. நல்ல டேஸ்டா இருந்தது. இது எப்படி செய்யலாம்னு கேட்டிட்டு வந்து நான் உங்களுக்காக செய்றேன். இது எப்படி நல்ல டேஸ்டா ஈஸியா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து 200 கிராம் பிடிக்கிற கப்பு. இதுல ஒரு கப் அளவுக்கு நான் சங்கு பாஸ்தா எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க இப்போ இத வந்து என்ன பண்ணனும் வேக வச்சிரணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த சங்கு பாஸ்தாவுக்கு மேலே வந்து 1 இன்ச் அளவுக்கு தண்ணி மேலே நிக்கணும். ஏன்னா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துல இது நல்லா வெந்துரும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பக்கத்து ஸ்டவ்ல வச்சு வேக வச்சிரலாம். அதுக்குள்ள இந்த சங்கு பாஸ்தா கிரேவி எப்படி பண்ணலாம்னு பாப்போம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நான் 25 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண பன்னீர் இது துருவியும் போட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்படியே சின்ன சின்ன க்யூப்ஸாக இருக்கிறதுனால முழுசாகவே போட்டு அப்படியே நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வறுக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுடலாம். இதை எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பட்டை எடுத்திருக்கேன், இந்த கல்பாசி இருக்கு இல்லைங்களா அது ஒரு சின்ன பீஸு, ஏலக்காய் ஒரு பீஸ் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க நல்லா செவக்காக வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பாருங்கள் பாஸ்தா வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கட் ஆகுது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கொலன்னு வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் கொஞ்சம் மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம் அப்படின்னா என்னாகும், இது வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றினாலும் பரவாயில்ல. பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வதங்கின உடனே பாருங்கள் கொஞ்சமாக லேசாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே நல்லா வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அது நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். பெரிய பச்சை மிளகாயை 1 எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் சங்கு பாஸ்தா செய்யறதுக்கு பச்சை பட்டாணியும் போடணுன்ற அவசியம் கிடையாது. இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் கொத்தமல்லி இலையை எடுத்துக்கங்க. இந்த தண்டு பகுதியை மட்டும் இப்போ போட்டுக்கலாம். அது நல்லா வெந்துடும் இல்லையா, இந்த இலை பகுதியை வச்சுக்கோங்க. ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம்.
ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பாஸ்தா. இப்போ இதையும் அதில் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதையும் போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த பன்னீர், பச்சை பட்டாணி, அந்த சங்கு பாஸ்தா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு 200 ml தண்ணி ஊற்றி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பால், 2வது பால் ரெண்டுமே சேர்த்தே ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மீதி இருக்க கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்ல கிரேவி வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள், எப்பயுமே ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து சங்கு பாஸ்தா, அதுக்கப்புறம் பன்னீர், பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு செய்யும் போது நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அப்படியே எடுத்து கூட நீங்கள் ஸ்பூனில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சங்கு பாஸ்தா வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீரோட மச் சமையல். தேங்க்யூ.